ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நியூ யூடியூபர்ஸ்க்காக தான் ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அவங்களோட மோட்டிவேஷனலுக்காக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நியூ யூடியூபர்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய வீடியோ, ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நியூ யூடியூபர்ஸ் என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, சிஸ்டர் இப்படி போட்டால் மானிட்டைஸ் ஆகுமா, இப்படி போட்டால் மானிட்டைஸ் ஆகுமா, எல்லாமே கேட்குறீங்க. சேனல் மானிட்டைஸ் ஆகுறதுக்கு எந்த ரூல்ஸும் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இருக்காது. உங்களோட அடுத்தவங்க வீடியோஸை எடுத்து போடக்கூடாது, அது மட்டும்தான் ரூல்ஸு. நீங்களா ஏஐ வீடியோஸ்னாலும் சரி, எந்த வீடியோஸ்னாலும் நீங்களா கிரியேட் பண்ணி நீங்களா எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகும். பட் நீங்கள் உங்களோட எஃபர்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும்ல. நிறைய பேர் வாய்ஸ் ஓவரும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டேன், ஃபேஸும் காட்ட மாட்டேன், ஆனால் என் சேனல் மானிட்டைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்றீங்க. அது எப்படி? உங்களோட எஃபர்ட்ஸ் கொஞ்சம் கூட இல்லாம எப்படி உங்களுக்கு ஒருத்தவங்க மூலமா காசு வரும்? இப்போ நார்மல் லைஃப்லயே பாருங்க, எதுவுமே நம்ம எஃபர்ட்ஸ் போடாமல் நம்ம கையில் காசு வருமா? கண்டிப்பாக வராது. அதை மாதிரி தான் யூடியூபும். நம்ம எஃபர்ட்ஸ் எவ்வளோக்குள்ளே இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அமௌண்ட் வரும், சேனலும் மானிட்டைஸ் ஆகும். ஸோ நீங்கள் எஃபர்ட்ஸ் போடுங்க, கொஞ்சமாச்சும் நீங்கள் எஃபர்ட்ஸ் போடணும். வீடியோஸை டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணுறதே பெரிய எஃபர்ட்ஸ் தானே சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் இந்த வீடியோஸில் கேட்கலாம். பட் அந்த எஃபர்ட்ஸ் கிடையாது. யூடியூப் சேனலுங்கும்போது உங்கள் எஃபர்ட்ஸ் நைட்டும் பகலுமா இருக்கணும். எனி டைம் வீடியோஸ்லேயே தான் இருக்கணும். இப்போ ஏதாவது கண்டென்ட் வீடியோஸ்னாலும் சரி, சும்மா பிளாக்னாலுமே போட்டிங்கனாலுமே டெய்லி ருட்டீனை போட்டுகிட்டே இருக்கணும். நீங்கள் ஃபேஸ் காட்டி போடணும்னு கூட அவசியம் இல்லை. என்ன பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கை காலை வச்சு தான் சும்மா வீடியோஸ் எடுத்து போட்டு தான் செய்வாங்க. சும்மா ஒரு கை ஃபோன் வச்சுட்டு அவங்க பண்ணுறத, கிச்சனில் ஏதாவது வேலை பார்க்குறத அப்படி போட்டு ஓன் வாய்ஸ் கொடுப்பாங்க. வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட், காப்பிரைட்டு, காப்பி ஸ்ட்ரைக்கு இப்படி ஏதோ ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் கேமராவில் எடுக்கிற மாதிரி மேக்ஸிமம் பாருங்கள். அப்படியே நீங்கள் வீடியோஸ் நான் எடிட் பண்ணி தான் போடுவேன், அப்படி தான் எனக்கு போட முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ணி போடுங்க. பட் அதுலேயுமே உங்களோட ஏதாவது ஒரு எஃபர்ட்ஸ் இருக்கணும். நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுங்க, அப்போ தான் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நிறைய பேர் கேட்குறவங்க எல்லாருமே அப்படி தான், ஃபேஸ் காட்டக்கூடாது, வாய்ஸ் ஓவர் கொடுக்கக்கூடாது, ஆனால் என் சேனல் மானிட்டைஸ் ஆகணும். இது என்ன லாஜிக்னு ஃபஸ்ட் எனக்கு தெரியல. ஃபேஸ் காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறது கூட நான் எடுத்துக்கிடுவேன், அது ஒரு ப்ராப்ளம் வரும், ஸோ காட்ட முடியாது அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கலேன். ஆனால் வாய்ஸ் ஓவர் கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த சேனல் எப்படி மானிட்டைஸ் ஆகும் நீங்கள் நினைக்கிங்க? கண்டிப்பாக நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுங்க. வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்களோட எஃபர்ட்ஸை போடுங்க. உங்களோட எஃபர்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் யூடியூப் அக்செப்ட் பண்ணி சேனலை மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணும். ஸோ நீங்கள் எடிட்டிங் பண்ணாலும் ஓகே தான், என்ன பண்ணாலும் சரி, காப்பிரைட் வராத அளவுக்கு நீங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுங்க. ரீயூஸ்டு கண்டென்ட்ஸ் வராத அளவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க. ஓகேவா? நீங்கள் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ ஃபேஸ் காட்டி போடுறீங்கனாலுமே ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்க தான் செய்யும். பட் யாரும் நம்மளை பற்றி பேசி என்ன ஆக போகுது? இருக்கிறது எவ்வளோ வருஷம்னு நமக்கே தெரியாது. யாருக்குமே நம்ம நாளைக்கு இருப்போம்னு சொல்லவே முடியாது. எல்லார் லைஃப்புமே இப்படிதான். நாளைக்கு நம்ம இருப்போம், இன்னைக்கு இருக்கோம் தெரியுது, நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டோமா யாருக்குமே தெரியாது. நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. இருக்கிற வரைக்கும் நம்ம லைஃப்பை நம்ம தான் வாழணும். அதுக்குன்ட்டு இஷ்டப்படி வாழலாம்னு இல்லை, அதுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் இந்த ஃபேஸ் காட்டுற ஒரு விஷயத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் வருது. ஃபேஸ் காட்டினா வாழ்க்கையே பேரும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் டிசிஷன்ஸை நீங்கள் தான் எடுக்கணும். உங்கள் சைட் ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா அப்பா மாதிரி உங்கள் அம்மா அப்பா இல்லாமல் இருக்கலாம், உங்கள் ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ உங்கள் சுச்சுவேஷன் உங்களுக்கு தான் தெரியும். உங்களோட ஒய்ஃபும் சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம். உங்கள் சப்போர்ட் எல்லாம் எப்படி இருக்குன்ட்டு அது உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் சுச்சுவேஷனை பொறுத்து நீங்கள் ஃபேஸ் காட்டி போடலாமா, இல்லாட்டினா வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஃபேஸ் காட்டி போடலனாலும் வாய்ஸ் ஓவர் கொடுத்து போட ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் சேனல் முன்னாடி போக சான்ஸ் நிறையா கிடைக்கும். நிறைய பேர் பார்ப்பாங்க. மேக்ஸிமம்
பேசுகிற டேலண்ட் நிறைய பேருக்கு இருக்கும். எனக்கு கூட பேசுகிற டேலண்ட் கிடையாது. நிறைய பேர் பேச்சில் நிறைய டேலண்ட்டாக பேசுவாங்க. பேசும்போது கேட்டுகிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும். அப்படி பேசுகிற டேலண்ட் இருக்கவங்க கண்டிப்பாக சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 1 மந்த்தில் என்ன மானிட்டைஸ் என்ன ஃபஸ்ட்டு பேமெண்ட்டே நீங்கள் 1 மந்த்தில் எடுத்துருவீங்க. அவ்வளோக்குள்ள இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோஸ் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, இதை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். ஓகே, வேறு ஏதாவது கண்டென்ட்டில் வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.